தலைமுறையினர்களை அது இன்னும் பலகீனப்படுத்தும். அல்லாஹ்வை நேசிப்பதில், ரசூலை நேசிப்பதில், நாம் குர்ஆனை நேசிப்பதில் பலமுள்ளவர்களாக நாம் இருந்தால்தான் நம்மை வைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரின் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேச செல்வர்களான வலிமார்கள், நன்னோர்கள், நாதாக்கள், இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும், இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும், மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும், மரண வேளையில் நம்முடைய நாவுகளுக்கு ஷஹாதத் என்ற கலிமாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு ஒரு சலாமத்தான முறையில் அல்லாஹ் நம்முடைய இறுதி முடிவை அமைத்து தருவானாக. அன்பிற்கினிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்படி படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரொம்ப அழகான தோற்றத்தில் படைச்சிருக்கிறோம். நல்லா ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல மனிதனை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இப்படி குர்ஆன்ல நம்மளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மனிதர்களுடைய நிலைமையை பற்றி. உண்மைதான், நாம் பலகீனமானவர்கள் தான். ஆனால் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம் பலகீனமாகவே வாழ்ந்து அதே பலகீனத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த ஓரிரு கொள்கை இருக்கிறது. ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். அந்த அடிப்படையில அல்லாஹ்வை, ரசூலை, மறுமையை, மௌத்தை, மௌத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை, அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை, இப்படி நமக்கு நம்முடைய இறை நம்பிக்கைக்கு பக்கபலமாக பலகீனத்தை தாண்டி ஒரு பலமுள்ள இறை நம்பிக்கையாளராக ஆகுவதற்கு என்னவெல்லாம் இருக்குகிறதோ அனைத்துமே இருக்குகிறது. இந்த அனைத்தும் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் பலகீனமாகவே மௌத்தாகி போய்விடலாமா? நாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் பலகீனம்? நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் பலகீனம். ஒரு வியாபாரி அவர் பொருள் ஈட்டுவதிலே
கவனமாக இருப்பதன் மூலமாக அவர் பலகீனமாக ஆகிவிடுகிறார். பொருள் ஈட்டுவது பலகீனம் அல்ல, பொருள் ஈட்டக்கூடிய அந்த காரணத்தை வைத்து அல்லாஹை மறந்து விடுகிறார், அவரை தொழுவதை மறந்து விடுகிறார் அல்லவா, இது அவருக்கு பலகீனமாக ஆகிவிடுகிறது. இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறோம். ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. உங்களை ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பலகீனமா படைச்சிட்டாங்கிற காரணத்தை வச்சு தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரியே ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றாங்க. உங்களுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹு அக்பர். நாயகத்துடைய வார்த்தை எவ்வளவு 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். யாரெல்லாம் நீதான் என்னை பலகீனமா படைச்சிருக்கிற குர்ஆன்ல சொல்லி இருக்கிறேன்னு நாளைக்கு தப்பிக்க முடியாது. அல்லாஹ் அதற்கு பதிலாக வேறு வேறு விஷயங்களை வரிசையாக அடுக்கி வைப்பான். அல்லாஹ்வுக்கு நான் உண்மைய பலகீனமா படைச்சது உண்மைதான், ஆனால் உன்னுடைய பலகீனத்தை போக்கும் விதமாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை நான் உனக்கு தரவில்லையா? அல்லாஹ் என்ற ஒரு விஷயத்தை உனக்கு அறிமுகப்படுத்தவில்லையா? அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை உனக்கு தெரியப்படுத்தவில்லையா? அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நம்முடைய நேசத்திற்கு உரியவன் என்ற விஷயத்தை சொல்வதற்கென்ற இறை தூதர்களை உனக்கு நான் அனுப்பவில்லையா? அல்லாஹு அக்பர். அந்த தூதரை நீ நேசிக்க வேண்டும், அந்த தூதரை நீ பின்பற்ற வேண்டும், அவருக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ பின்பற்ற வேண்டும். இதையெல்லாம் செய்திருந்தால் நான் உன்னை பலகீனமாக படைத்திருக்கிறேன் என்று சொன்னாலும் இவைகளை காரணமாக வைத்து நீ உன்னை பலகீனமான பலமுள்ளவனாக ஆக்கியிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் கேட்பான். அப்ப இந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்தை நம்ம வலியுறுத்தி சொல்ல வர்றோம் சொன்னா, ஒரு மனிதன் யாரை நேசிக்க வேண்டும், இது விஷயமாக மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸில், சுப்ஹானல்லாஹ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயி. இது ரசூலுடைய வார்த்தை. இந்த ஹதீஸை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹ் திருமறையிலே சொன்ன வார்த்தை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன ஆமனு, அந்த ஈமான் கொண்டவர்கள், அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள். யாரை நேசிப்பாங்க? அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பாங்க. அல்லாஹ்வை நேசிக்கிறது எப்படிங்க? அல்லாஹ் எப்படித்தான் நம்ம நேசிக்கிறது? பொதுவா ஒருத்தரை நம்ம நேசிக்கணும்னு சொன்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியும். தெரியாம ஒருத்தர் மேல பிரியம் வந்துருமா? தெரியாம ஒருத்தர் மேல நமக்கு பாசம் தான் வந்துருமா? அப்ப இந்த உலகத்தில் நம்ம அத்தா அம்மாவை நேசிக்கிறோம், பெற்ற பிள்ளைகளை நேசிக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய இரத்த பந்தத்தில் உள்ளவர்கள். சில சமயத்தில் உயிர் நண்பன் என்று சொல்லுகின்றோம். இரத்த பந்தம் அல்லாத பழக்கத்தின் மூலமாக அவரை புரிந்து கொண்டதன் விளைவாக அவர் நம்மை புரிந்தவர் என்பதன் காரணத்திற்காக அவர் நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப அல்லாஹ்வை நேசிப்பது என்பது எப்படி? அல்லாஹ்வை நேசிப்பது என்பது எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் யார் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹு அக்பர். இந்த ஒரு சூறாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பதில சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தன் தான்ங்கிற முதல்ல நீங்க உள்ளத்துல வைங்க. அவன் யாரையும் பெறல, யாராலும் பெறப்படல, அவனுக்கென்று நிகராக எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட நம்மை சார்ந்தவர்களை, நம்மை சுற்றியுள்ளவைகளை, இந்த முழு பிரபஞ்சத்தை, இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அல்லாஹ் அக்பர், வானம் பூமி இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கோள்கள் அனைத்தையும் படைத்தவன், கடலை படைத்தவன், மலையை படைத்தவன், காட்டை படைத்தவன், திடலை படைத்தவன், இப்பேற்பட்ட படைப்பாளியார் அல்லாஹ். இப்பேற்பட்ட படைப்பாளியாகிய அல்லாஹ்வை, அவனை மட்டுமே நாம் உள்ளத்தில் வைத்து அவனை மட்டுமே வணங்கி அவனிடத்தில் மட்டுமே உதவி தேட வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குகிறது அல்லவா? இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மால் யாரும் தெரியும், அவன் அனைத்திற்கும் தகுதியானவன். அவனுடைய தன்மைகளை பற்றிய
அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்களில் சொல்லப்படுகிறது. அந்த 99 பெயர்கள் தான் 99 தன்மைகளை கொண்டது. அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மான் ரஹீம் இந்த ரெண்டு மட்டுமே எடுத்துக்கிறோமே. அவன் அன்பானவன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவன். அப்ப நம்ம யாரை நேசிக்கிறோம்? அத்தாமாவை நேசிக்கிறோம், நம்ம மேல அன்பு காட்டுறாங்கன்னு நேசிக்கிறோம். அப்படித்தானே? நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம் சொன்னா அந்த பிள்ளைங்க நம்ம பார்த்து பிறந்து வளர்ந்து அந்த பிள்ளைங்க ஒரு இரக்கம் காட்டுறோம். நம்மை படைத்த ரப்பு நம்மின் மீது அன்பு காட்டக்கூடியவன், நம்மின் மீது கருணை காட்டக்கூடியவன். அவனை நேசிக்க வேண்டாமா? அவனுடைய நேசம் நமக்கு அவசியம் இல்லையா? அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அவன் எதை சொல்லுகிறான்? அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். நீங்க என்னையே என்ன செய்யுங்க? வணங்குங்க. என்னுடைய ரசூலை நீங்க முழுமையாக கட்டுப்பட்டு பின்தொடர்ந்து நடந்துங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நேசிப்பது மிக மிக அவசியம். ஈமானின் அடிப்படையே அதுதான். அப்படி அல்லாஹ் ஒருவர் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் சொல்ல வர்றாங்க, உங்களை ஒருத்தர் அல்லாஹ்வை நம்புகிறார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார், அல்லாஹ்வை பிரியப்படுகிறார் என்பது உண்மையானால் அவருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய உயிரை விட, அவருடைய குடும்பத்தாரை விட, அவரை பெற்ற பெற்றோர்களை விட, ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட யார் நமக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆகுவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் ஹதீஸில் சொல்றாங்க, லா யுக்மினு அஹதுக்கும், உங்களை ஒருத்தர் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அக்கூனா ஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். அவருக்கு அவர் பெற்றோர்களை விட, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட நான் நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும், ரசூலை பிரியப்பட வேண்டும். அல்லாஹ்வை பிரியப்படுவது என்பது உண்மை என்று சொன்னார், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டது உண்மை என்று சொன்னால் நாம் ரசூலை நேசிக்க வேண்டும். ஆனால் இந்த உள்ளத்தில் ரசூலுடைய நேசம் இருக்குகிறதா? உண்மையிலேயே பரிபூர்ணமாக இருக்குகிறதா? இருந்தால் என்ன நடக்கும்? ரசூலின் பிரியம் ஒருவருடைய உள்ளத்திலே இருந்தால் அவர்களுடைய எல்லா வழிமுறைகளும் நம்மிடத்திலே ஏற்படும். அதான லக்கத்கான ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவருடைய ஆடை எப்படி இருந்தது? அவருடைய உடை எப்படி இருந்தது? அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது? நாயகத்தின் நற்குணங்கள் எதுவெல்லாம் நமக்கு தெரியுமோ அதுவெல்லாம் நம்முடைய நற்குணமாக இருக்குகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருக்குதுன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் நமக்கு உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். ரசூலுடைய நேசம் இங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம்ங்கிறது உண்மை அர்த்தம். அல்லாஹ் அக்பர். போன வாரம் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசப்பட்டது. இந்த குர்ஆன் எப்பேற்பட்ட இறைவேதம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டிருக்கிறது. ஆனால் அதே குர்ஆன் நம்மிடத்தில் இருக்குகிறது, எந்த ஒரு மேஜிக்கும் நிகழவில்லை, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. காரணம் நமக்கும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளிதான் காரணம். இந்த இடைவெளி நமக்கும் குர்ஆனுக்கு மட்டும் என்று இதை நாம் தனித்து விட முடியாது. குர்ஆனுக்கு நமக்கு மத்தியில் இடைவெளி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் கேப் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ரசூலுக்கு மத்தியில் அங்க ஒரு இடைவெளி இருக்குன்னு அர்த்தம். இடைவெளி இல்லாத ஒரு நெருக்கம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வோடு நெருக்கம் வேண்டும், அவருடைய வேதத்தோடு நெருக்கம் வேண்டும். அந்த வேதம் யாரிடத்தில் அருளப்பட்டதோ அந்த நபியினுடைய விஷயத்தில் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் நேசத்திற்குண்டான அடையாளம். நான் உங்களை பிரியப்படுறேன்னு சொல்லிட்டு எந்த கான்டாக்டுமே இல்லாம உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கும்போது மட்டும் சிரிச்சு பேசிக்கிறது எப்படி இருக்கும்? உண்மையிலே பிரியம் இருக்குன்னு சொன்னா அப்பப்போ என்ன செய்யறேன், எது செய்யறீங்க, நான் இந்த மாதிரி அங்க போறேன் இங்க போறேன்,
செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோமா இல்லையா? நமக்கு பிடித்தவர்களிடத்தில் நாம் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோமா இல்லையா? அப்ப நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ரப்பரிடத்தில் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். வெறுமனே நம்முடைய தேவைகளை கேட்பது மட்டும் அங்கு நோக்கம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் உரையாட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும். அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், நீ நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நான் செஞ்ச பாவத்தால இந்த காரியத்தை இப்படி ஆக்கப்படாது. ரசூலுடைய விஷயத்தை நாம் நேசம் கொள்வது, ரசூலுடைய சுன்னத்தான நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி நடப்பது இருக்கிறது, அது ரசூலுடைய பிரியத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான அடையாளம். இப்ப நம்முடைய உள்ளத்துல குர்ஆனுடைய தொடர்பு பலகீனம், அல்லாஹ்வுடைய பிரியம் பயம் பலகீனம், ரசூலுடைய பிரியம் அதுவும் பலகீனம். இதன் விளைவு அப்படியே நம்முடைய பிள்ளைகளை இன்னும் பலகீனப்படுத்துகிறது. நம்முடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்களை அது இன்னும் பலகீனப்படுத்தும். அதிலே பலப்படுத்த வேண்டியவர்கள் நாம் தான். நாம் பலமுள்ளவர்களாக இருந்தால்தான் அல்லாஹ்வை நேசிப்பதில், ரசூலை நேசிப்பதில், நாம் குர்ஆனை நேசிப்பதில் பலமுள்ளவர்களாக நாம் இருந்தால்தான் நம்மை வைத்து மக்கள், நம்முடைய சந்ததியினர்கள், அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே பலமுள்ளவர்களாக இருப்பார்கள் ஈமானுடைய விஷயத்தில். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தின் மீது சஹாபாக்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஹுபைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயகத்தோழர், கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் மக்காவிலிருந்து வெளியேறி ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு போயிட்டாங்க. இந்த ஹுபைப் மதீனாவுக்கு போகல, ஆனா போறதுக்கு முன்னாடி ஈமான் கொண்ட விஷயம் காஃபிர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பிரியம், ஊர் எல்லையில அவரை நிப்பாட்டி தூக்கு மேடையில நிப்பாட்டுறாங்க. மக்கத்து காபிர்கள் கேட்கிறாங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல, உன்னை விட்டுறோம்ப்பா, ஆனா நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ சொல்லிட்டா, நீ அதுக்கு சம்மதிச்சுட்டா உன்னை விட்டுறோம்ப்பா. என்னன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க மக்கத்துக்காக, ஒண்ணும் இல்ல, சும்மா பேச்சுக்கு, இந்த இடத்துல உனக்கு பதிலா அந்த முகம்மதை வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. அவர் வைக்க போறதில்ல, அவர் இங்க அங்க போயிட்டாரு, ஆனா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுன்னு கேட்டாங்க அந்த சஹாபிட்ட. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, எனது உயிரை விட மேலான உத்தம திருநபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் பாதத்தில் நான் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சின்ன முள்ளு அப்படி டச் பண்றது கூட என்னால பொறுக்க முடியாது, ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். சுப்ஹானல்லாஹ். மக்கத்து காபிர்களுக்கு வேகம் அதிகமாகுது. வேகம் அதிகமாகும் பொழுது என்ன நடக்கும்? போட்டு தள்ளுறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடையில ஏத்து தூக்குல தொங்க போட போறாங்க, கழுத்துல கயிறை மாட்டியாச்சு. இப்ப இவர் நினைக்கிறார் மனசுல, நான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேனே, இப்படி ரசூலை பார்க்காமலேயே, ரசூலுடைய விஷயத்தில் என்னுடைய விஷயம் எத்தி வைக்கப்படாமலேயே எனக்கு மௌத்து ஏற்பட்டுருமே, அந்த கவலை மனசுல. என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க தூக்குல போடுறாங்க, அதே நேரத்துல மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கலங்கியவர்களாக சஹாபாக்கள் இடத்துல சொன்னார்கள். இப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, ஹுபைப் தூக்கிலிடப்பட்டு விட்டார், அவர் எனக்கு சலாம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். பிரியம்னா எப்படி இருக்குது பாருங்க, எப்பேற்பட்ட பிரியம் உள்ளத்துல வச்சிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் பலகீனப்படுத்தியாச்சு. அது வேண்டாம், இது வேண்டாம், அப்படி இப்படின்னு சொல்லி ரசூலை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் கொள்ள தேவையில்லை, அவர் ஒரு தூதர் அவ்வளவுதான், குர்ஆனை கொண்டு வந்தவர், ஹதீஸ் சொன்னவர் அவ்வளவுதான், அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசூலை பற்றிய ஒரு கனத்த ஒரு சிந்தனையை சிதைத்த பெருமை இன்றைய கொள்கைவாதிகளுக்குத்தான் சார். அவர்களை தரம் தாழ்த்தி, அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபா பெருமக்களை தரம் தாழ்த்தி, அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய இபாதாத்துக்களின் மூலம், தங்களுடைய தியானத்தின் மூலம் நெருங்கிய வழிமார்களை தரம் தாழ்த்தி, இப்படி எல்லாரையும் தரம் தாழ்த்தி மரியாதையை குறைச்சு இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமானை வெறும்
அட்டை கத்தியை போல ஆக்கி விட்டார்கள். இவன் இருக்குது, அது நுரையா இருக்குது, பக்கெட் ஃபுல்லா நுரை. ஆனா தண்ணி எங்க இருக்குது? கடைசி கொஞ்சம் போல இருக்குது. இந்த உள்ளத்திலே நாயகத்தின் மஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை சஹாபாக்கள் எவ்வளவு வைத்திருந்தார்கள் தெரியுமா? ஆண்கள் தான் அல்ல, அவர்களுக்கு சளைக்காமல் பெண்களும் வைத்திருந்தார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். பெண்கள் வைத்திருந்தார்கள். மதீனாவிலே உஹது யுத்தத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கேட்ட உடனே உம்மு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க? மதீனா நகரத்திலிருந்து பதறி அடிச்சுட்டு உஹது மலையை நோக்கி ஓடி வர்றாங்க. அது உஹது யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வர்றவங்க சொல்றாங்க, யுத்தத்துல உங்க வீட்டுக்காரர் மௌத்தா போயிட்டாருன்னாங்க. இன்னா லில்லாஹி வ ராஜிஊன். ரசூலுல்லாஹ்வுக்கு என்னாச்சு? ஏன்னா ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டதாக செய்தி மதீனா வரைக்கும் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்னாச்சு? ஆனா சொல்லப்பட்ட தகவல் என்ன? உங்க வீட்டுக்காரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மறுபடியும் அதை கடந்து இன்னும் போய் கேட்கிறாங்க. அங்கிட்டு இருந்து வர்றவங்க சொல்றாங்க, அம்மா யுத்தத்துல பிள்ளை ஷஹீதாக கொல்லப்பட்டுட்டாருமா. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? கடைசி ஓடி போய் ரசூலை பார்த்ததுக்கு அப்புறம் தான், யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்னங்க புரியுது? கணவனை விட பெற்ற பிள்ளைகளை விட இவர்கள் மார்க்கத்திற்காக சுஹதாக்களாக ஷஹீத் என்ற அந்தஸ்து அடைந்து விட்டார்கள். ஆனால் இறை தூதர் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் நேர்ந்து வரக்கூடாது என்ற ஒரு துடிப்பு பெண் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இன்னைக்கு எப்படிப்பட்ட துடிப்பு இருக்குது? என் வீட்டுக்கார விட அவன் எனக்கு பிடிக்கும், என் பிள்ளைய ஆஸ்பத்திரியில கிடக்க எனக்கு இவன் தான் முக்கியம், இத்தனை மணி நேரமா நானும் சாப்பிடாம இருக்கேன், பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை ஐசியூல இருக்கு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரமலான்ல வந்து ஒரு வீடியோ, நோம்பு திறக்கிற நேரம் தான், இஃப்தாரை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, எப்படியாவது நாங்க பார்க்கணும் அவனை. எல்லா வீடியோவும் பாக்குறீங்க இல்ல? எல்லாமே தெரிஞ்சிருக்குதுல்ல நமக்கு. இது சொல்றதெல்லாம் யாரு? ஒரு மாற்று மத சகோதரர்கள் மட்டுமா? இல்ல, ஒரு புர்கா போட்ட பெண்மணி, பக்கத்துல மக, அந்த மக கையில குழந்தை, கிட்டத்தட்ட பேரம் பேச்சு எடுத்த ஒரு அம்மா. நானு 1990 இருந்து அவன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் எனக்கு உயிர், அவனை பார்க்க முடியல சொல்லி அழுகுது. எங்க போச்சு ஈமானிய வாழ்க்கை? அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பிற்கு எல்லாரும் நல்லடியார்களே, சஹாபா பெண்மணிகள்லாம் ரசூலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்பட்டு அழுதாங்க. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு வாடையும் இல்ல, தோற்றம் தான் புர்கா, பேரு தான் முஸ்லிம், ஆனா அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது ஃபுல்லா வேற, உள்ளத்தில் இருக்கிறதுனா வேற. இவருடைய முடிவை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், யார ரசூலுல்லாஹ் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் யார ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட நாளைக்கு மறுமையில் இருப்பீங்கன்றாங்க. இந்த ஒரு வார்த்தை போதாதா? நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை நேசித்தால் நம்முடைய நாளை மறுமையோட இருப்பிடம் எங்க இருக்கும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள ஒரு அறிவு இல்லையா? ஒரு சாதாரண ஒரு புத்தி இல்லையா நமக்கு? இன்னொரு சஹாபி வந்தார், யார சொல்லலாம், மறுமை எப்ப இருக்கு, யார சொல்ல, மறுமை கியாமத் எப்ப வரும்? ஏன்பா அதுக்கு என்னப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கிற? அதுக்கு எல்லாம் நிறைய நோம்பு எல்லாம் இபாதத் நிறைய செஞ்சு வச்சுட்டியா? அது ஓரளவுக்கு சக்தி கேட்டார் போல வச்சிருக்கிறேன், ஆனா நான் உங்க மேல பிரிய நிறைய வச்சிருக்கிறேன், யார சொல்லலாம், உங்க மேல பிரிய நிறைய வச்சிருக்கிறேன். அப்ப நீ யாரு நேசிக்கிற அவங்களோட நாளைக்கு மறுமையில இருப்பப்பா நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். யோசிக்கணும். அல் மர்உ மாமின் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவரோட இருக்கும். இப்ப பாருங்க, நம்முடைய நேசம் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், ரசூலை நேசிக்க வேண்டும், பெற்றோர்களை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், அடுத்தடுத்த தரஜால உள்ளது நேசங்கள். ஆனா இவர்களை எல்லாம் விட ரசூலை
அதற்கெல்லாம் மேல அல்லாஹ்வை நேசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டாச்சு, ரசூலுடைய நேசத்தை விட்டாச்சு, பெற்றோர்களுடைய விஷயத்தையும் நம்ம மறந்தாச்சு, பெற்ற பிள்ளைகளுடைய விஷயத்தையும் மறந்தாச்சு. ரொம்ப இந்த இடத்தில் சொல்வதற்கு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவன் எனக்கு முக்கியம் என்று சொல்லும் அளவிற்கு இன்று எந்த அளவிற்கு சீரழிந்து போயிருக்கிறது இந்த சமூகம். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பெண்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயமாச்சே, இதெல்லாம் ஆண்கள்கிட்ட போய் பேசுறீங்களே. ஒரு விஷயம் தெரியுமா, புர்காவை பத்தி பேசணும்னா பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, ஆண்கள்கிட்ட தான் பேசணும். ஒரு தாடியை பத்தி பேசலாம் ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, பெண்கள்கிட்ட தான் பேசணும். பெண்கள் பயான்ல என்ன பேசணும், ஆண்களுக்கு ரசூலுடைய சுன்னத்தான இந்த தாடியை பத்தி என்னென்ன சிறப்பு, எவ்வளவு மகிமை, அதுல எவ்வளவு அழகு அப்படிங்கறத ஆம்பளைகிட்ட பேசினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பெண்கள்கிட்ட பேசணும். அதே மாதிரி புர்காவுடைய விஷயத்தை பத்தி பொம்பளைகிட்ட போய் பேசணும், அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆண்கள்கிட்ட தான் பேசணும். ஏன்னா இந்த சாவி அங்க இருக்கு, அந்த சாவி இங்க இருக்கு, அப்படித்தானே? ஏன்னா அவங்களுக்கு புர்கா வாங்குறதுக்கு அவங்களுடைய செலவினங்களுக்கு பணம் கொடுக்கிறது யாரு? நம்ம தான் கொடுக்கிறோம். நம்ம தானே அந்த மாதிரியான ஆடைகளை வாங்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்க, பச்சா அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே நம்மளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வைக்க ஆரம்பிச்சிடும். மனைவிக்கு தானே, நம்முடைய அழகு யாருக்கு? அவங்களுக்கு தானே. அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் கிடையாதுல்லே, நல்லா கவனிக்கணும். சூரத்து நூறுன்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குது குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரத்து நூறு சொல்லி ஒரு அத்தியாயம். அதுல ஒரு வசனத்துல அல்லாஹ் தஆலா மூமினான ஆண்களை கூப்பிட்டு சொல்றான். மூமினான ஆண்களை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பேணிக் கொள்ளுங்கள். இது ஆண்களுக்கு உண்டான ஒரு 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 கட்டளையாக, நிபந்தனையாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதற்கு அடுத்து ஒரு ஆயத்துல சொல்றான், மூமினான பெண்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு என்ன சொல்றான், நீங்களும் உங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்க ரெண்டு இங்க ரெண்டு, ஆண்களுக்கு ரெண்டு விஷயம், பெண்களுக்கு ரெண்டு விஷயம் நிக்கல. பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை சொல்றான். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை என்ன சொல்றான், உங்களுடைய அழகை அலங்காரங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். இது ஆண்களுக்கு சொல்லல, யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மூமினான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மூன்று விதமான தன்மைகள், இந்த மூன்று விதமான கட்டளை. இந்த மூன்றாவது கட்டளை இருக்குது, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். பேஸ்புக்ல, இன்ஸ்டாலையும் வீட்டுக்கு முன்னாடி ஸ்கிரீனு, ஜன்னலுக்கு ஸ்கிரீனு, ஆனா வீட்டுக்குள்ள மொபைல்ல இருந்துகிட்டு குளிச்சுட்டு தலையை சீவுற மாதிரி போஸ்ட், புது ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கான போஸ்ட், மருதாணி போட்டுட்டா காமிக்கிற போஸ்ட், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார்கிட்ட? கணவர்கிட்டயா சொல்லுது? பெத்த தகப்பன்கிட்டயா சொல்லுது? இல்ல, உலகம் முழுக்க சென்று பரப்பக்கூடிய ஒரு சாதனத்திட்ட சொல்றது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எவனாலும் இதை லைக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு வார்த்தையை ஒரு பெண் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு பெயர் என்ன? என்னன்னு சொல்றது? இதில் இன்னும் இறங்கி போய் எப்படி புது டெக்னிக்கலா என்னையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படி போடுறது. என்னையெல்லாம் பிடிச்சா நீங்க ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. எங்க போய்கிட்டு நம்முடைய சமூகம்? அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். இந்த உள்ளத்திலே அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேறு எதற்கும் இடமில்லை, வேறு யாருக்கும் இடமில்லை என்ற நிலைமை உருவாக வேண்டும். அதுதான் ஈமான். இல்லை என்றால் ஈமான் கிடையாது. பேர வேணா அழகா வச்சுக்கலாம், முஸ்லிம் பேர அழகா வச்சுக்கிடலாம், ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது? பாட்டல்ல வெளியே நன்னாரி சர்பத்து, ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா பினாயில் விஷமும் இருக்குது. எப்படி இதை யூஸ் பண்ண முடியும்? நம்ம வீட்டுல கக்கூசுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், தமிழர்ல ஊற்றி குடிக்க முடியுமா நம்மளால? நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும், நம்முடைய இல்லத்தை தூய்மையாக்க வேண்டும், இல்லத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தையும் தூய்மையாக்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் உண்டு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல நம்ம மனைவியுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு எப்படி இருக்குது, எல்லாம் தெரியும்.
அப்ப தெரிந்த நாம் என்ன செய்யணும்? நாசூக்கு அவர்களிடத்தில் விஷயத்தை எச்சரிக்க வேண்டும். நாம் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ் ரசூலை மட்டுமே உள்ளத்தில் தாங்கி இருக்க வேண்டிய ஒரு முஸ்லிம். இந்த உள்ளத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கரம் கொடுக்க கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு கரம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அவன் நாளைக்கு எங்க இருப்பானோ அங்கதான் நம்மளும் போக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா நல்ல குடும்ப தலைவனாக, நல்ல குடும்ப தலைவியாக அல்லாஹ் நம் கணவன் மனைவிகளை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே பேணி பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவானாக. ஏன்னா திருச்சியில இந்த கிழக்கு தொகுதி ரொம்ப கவலைக்குரிய ஒரு தொகுதியாக இருக்குது. அல்லாஹ் மேல தவக்கல் இருக்குது, அது ஒரு பக்கம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், நியாயத்தின் பக்கம் இருக்கிறான், ஹக்கின் பக்கத்தில் இருக்கிறான். இருந்தாலும் பைத்தியக்கார கூட்டங்களை நினைச்சு பயமா இருக்கு. ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு பைத்தியக்கார கள்ளக்கூட இருந்துட்டான்னா காயப்பட்டது தானே. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எது ஏற்பட்டு விடாமல் நாம் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய தொகுதிகளை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் அதிகப்படியான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதனுடைய விலங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.